ஈத்தரப்பையில இவனுக்காக தானடா ஒளிஞ்சு எங்கெல்லாம் நான் துரத்துறது? ஆமா இங்க என்ன பேச்சு வாங்க நம்ம ஆரம்பம். அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய்ட்டு வா போய் புறா. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. I'm the truth. I'm the truth. நீங்க யாரோ எவரோ யார் வத்த இல்லையோ உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. படுத்துறாயா படுத்துறா. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. ஆமா நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். ஒரு சின்ன சஜஷன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த சாரிக்கு ஜாக்கெட் பீகாக் ப்ளூவா இருந்தா உங்க அழகுக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்கும். பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்ப நீங்க நடந்தீங்கன்னா தாஜ்மஹால் முன்னாடி மும்தாஜ் நாட்டி ஆடுற மாதிரி அசத்தலா இருந்திருக்கும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இதான் மேடம் என் பிரச்சனையே. ரொம்ப அழகானவங்கள பார்த்தேன்னா மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவேன். அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிஷன் இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இப்படி 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 பேசுறதா என் ஸ்டைல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. யாருங்க இவன்? கடாய கறி துணி புடிச்சு தூக்குற மாதிரியே மீச வச்சிருக்கான். நீ சீன் போட்டா நான் பயப்படணுமா? சில பேர் அடிச்சா எக்ஸ்ரேல தெரியும், இன்னும் சில பேர் அடிச்சா ஸ்கேனிங்ல தான் தெரியும். அதே நான் அடிச்சேன்னா வரலாறுக்கே தெரியும்டா. சொல்லவே இல்ல. திடீர்னு இப்படி என் மொரட்டு பாடியோட டீல் பண்ணிவிட்டியே, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் நேரா வந்து மோதிர மாதிரிலாம் இருக்கு. நான் ஒருத்தனுக்கு புள்ளி வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேனா, அவன் வீட்டுல பேயா இருந்தாலும் சரி, காவலுக்கு நாயா இருந்தாலும் சரி, ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தாகணும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. டேய், சும்மா சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டைரக்ட் அட்டாக் தான். நீ என்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு புரியுதா? டிரைவிங் பண்ண ராங் ரூட்ல போயிட்டு இருந்த உனக்கு என் ரூட் எப்படி இருக்கும்னு சாம்பிள் காமிச்சேன். உன்னோட கவுண்ட் டவுனை நான் எப்பவோ ஆரம்பிச்சேன்டா. நீ ஆரம்பிச்சு வச்ச ஆட்டத்தை நான் முடிக்க போறேன்டா. உனக்கு எனக்கு நடுவுல இருக்கிறது 3 அடி. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை பார்த்து எடுத்து வைக்க போற முதல் அடிக்கு அப்புறம் நீ கீழே குனிஞ்சு பாத்தீனா உன் காலு கடியில பூமி இருக்காது. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ரெண்டாவது அடி எடுத்து வச்ச ரெண்டாவது நிமிஷம் நீ தலை நிமிந்து பாத்தீனா உன் தலைக்கு மேல அந்த வாடா இருக்காது. ஆமா ஆமா ஆமா, அப்படியே பெரிய பாகுபலி கதை எழுதுறாரு. நான் மூணாவது அடி எடுத்த மூணாவது நிமிஷம் நீயே இருக்க போறதில்ல. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணுமா? நல்ல பாட்டு பாடவா? இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே. மாயம் செய்தாயோ, நீ போகும் பாதையிலே என் மனசும் வருகிறதே. என்ன மாயம் செய்தாயோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.